அஞ்சறை பெட்டியில் ஒளிந்திருக்கும் ஆன்மீக ரகசியம். பொதுவாக வீட்டில் 2 இடங்கள் மிக முக்கிய இடமாக கருதப்படுகிறது. அவற்றில் ஒன்று நம்மை வழிநடத்தும் பூஜை அறை, மற்றொன்று நம் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் சமையலறை. அப்படிப்பட்ட சமையலறை ஆன்மீகத்துடன் தொடர்பு கொண்டது என்று பலரும் அறிந்ததே. சமையலறையில் இருக்கும் பொருட்களில் மிக முக்கிய ஒரு பொருள் அஞ்சறை பெட்டி தெய்வீக தன்மையுடையது. அஞ்சறை பெட்டியில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான பொருட்களை போட்டு வைத்திருப்பது வழக்கம். பெரும்பாலானோர் வீடுகளில் அஞ்சறை பெட்டி கண்டிப்பாக இருக்கும். இதுவரை உங்கள் சமையல் அறையில் அஞ்சறை பெட்டி இல்லாமல் இருந்தால் உடனடியாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வீட்டின் சமையல் அறையில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் இந்த அஞ்சறை பெட்டி. நமது ஆரோக்கியத்திற்கு நல்லது என்பது அனைவரும் அறிந்ததே. அதிர்ஷ்டத்துக்கும் அஞ்சறை பெட்டி எப்படி நல்லது என்று சந்தேகம் உள்ளதா? நமது வீட்டில் சமையல் அறையில் இருக்கும் உப்பை மகாலட்சுமிக்கு இணையாக கருதுகிறோம் அல்லவா? ஆனால் நம் வீட்டில் சமையல் அறையில் இருக்கும் அனைத்து பொருட்களுமே மங்களகரமானது மற்றும் மகாலட்சுமியின் அம்சம் கொண்டது. இந்த அஞ்சறை பெட்டியில் சமையலுக்கு தேவையான மசாலா பொருட்கள், தானியங்கள் போன்றவற்றை அவரவர் விருப்பப்படி போட்டு வைத்திருப்பார்கள். இந்த அஞ்சறை பெட்டியில் ஒளிந்திருக்கும் தெய்வீக ரகசியத்தை பற்றிதான் நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அஞ்சறை பெட்டியில் அதில் 5 அறைகள் மட்டும் இருப்பதில்லை, 7, 9 என்று வெவ்வேறு எண்ணிக்கையிலான அறைகள் கொண்டிருக்கும். இந்த அஞ்சறை பெட்டியில் தாளிக்க தேவையான கடுகு, வெந்தயம், உளுந்து, கடலை பருப்பு, மிளகு, சீரகம், சோம்பு என்று சிலர் வைத்திருப்பார்கள். சிலர் பட்டை, லவங்கம், கிராம்பு என்று மசாலா பொருட்களும் அடுக்கி வைத்திருப்பார்கள். அவ்வாறு நாம் தினமும் உணவிற்கு பயன்படுத்தும் அஞ்சறை பெட்டியில் நம்முடைய வசதிக்கு ஏற்ப சில பொருட்களை போட்டு வைத்தாலும் அதில் தெய்வ அம்சம் பொருந்திய ஏலக்காய் போட்டு வைப்பது சிறந்த பலனை கொடுக்கிறது. பொதுவாக ஏலக்காய் புதன் பகவானுக்கு உரிய பச்சை நிறத்திலும் வாசனை மிகுந்த அம்சத்திலும் விளங்கும் ஒரு தெய்வீக மூலிகை பொருளாகும். மேலும் பணக்கஷ்டம் தீர இந்த ஏலக்காயை மகாலட்சுமிக்கு மாலை கோர்த்து சாற்றி வழிபட்டு வருபவர்களுக்கு பணக்கஷ்டம் வருவதில்லை. இவ்வளவு சிறப்புகள் கொண்ட ஏலக்காய் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியதாக கருதப்படுகிறது. இந்த ஏலக்காயில் இருக்கும் நறுமணமும் பச்சை நிறமும் ஒரு விதமான தெய்வீக சக்தியை கொடுக்கக்கூடியது. அதனால் அஞ்சறை பெட்டியில் தவறாமல் ஏலக்காய்க்கு என்று தனியாக ஒரு பெட்டியை ஒதுக்கிவிட வேண்டும். மேலும் அஞ்சறை பெட்டி காலி ஆகும் பொழுது புதன்கிழமை அன்று அதில் புதிய பொருட்களை நிரப்புவது உகந்தது ஆகும். அடுத்ததாக அஞ்சறை பெட்டியில் ஏலக்காயுடன் ₹1 நாணயம் ஒன்றை எப்போதும் போட்டு வைப்பதால் வீட்டில் அதிர்ஷ்டம் உண்டாகும். அஞ்சறை பெட்டியை வடகிழக்கு அல்லது குபேர மூலையில் வைப்பது வாஸ்துபடி ரொம்பவே நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த அஞ்சறை பெட்டியை புதன்கிழமை அன்று பூஜை செய்யும் பொழுது பூஜை அறையில் திறந்த நிலையில் வைத்து அதில் நிரம்ப பொருட்களை வைத்து பூஜையில் நெய் விளக்கு ஒன்றை ஏற்றி வழிபட வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் பூஜை அறைக்கு நிகராக சமையல் அறையும் வழிபாடு செய்தனர். நாமும் அவ்வாறு செய்யும் பொழுது வீட்டில் பொருளாதார நிலை மேம்பட்டு தடைகள் எல்லாம் விலகி வீட்டில் சந்தோஷம் நிலவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.